தொழுகை விஷயத்தில் நம் அனைவரும் சரியாக இருக்க வேண்டும். தொழுகையை சரியா பேணி தொழுக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி நேரத்தில் கூட அஸ்ஸலாஹ் 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 என்று சொன்னார்கள். அதாவது தொழுகையினுடைய விஷயத்துல கவனமாக இருங்க, தொழுகையை விட்டுவிடாதீர்கள், எந்த நிலை இருந்தாலும் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி நேரத்தில் கூட தொழுகையை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. ஹதீஸ்ல பலவிதமான ஹதீஸ்கள் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி பேசும்பொழுது இவ்வாறு சொல்வார்கள், தொழுகை இஸ்லாத்தின் தூணாக இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. தூண் இல்லாம அந்த கட்டிடம் எப்படி நிற்காதோ, அந்த தொழுகை இல்லாமல் மார்க்கம் இல்லை என்பதாக சொல்ல வந்தாங்க. இரண்டாவது ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், தொழுகை சொர்க்கத்தின் சாவியாகும் என்பதாக சொன்னாங்க. மிஃப்தாஹுல் ஜன்னத்தி அஸ்ஸலாஹ், சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை என்று சொன்னார்கள். மூன்றாவதாக ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனது கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. எனவே தொழுகையை நிச்சயமாக நம் அனைவரும் தொழுக வேண்டும். தொழுகை இதுவரை நம்ம தொழுதுட்டு இருக்கோம் என்பதாக சொன்னா அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த வேண்டும்.